சொத்து பிரச்சனையில் அடியாட்களை வைத்து தாக்குவதாக எழுந்த புகாரில் திமுக கவுன்சிலர் அவரது கணவர் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மயிலாப்பூர் 124வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் விமலா. இவரது கணவரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான கிருஷ்ணமூர்த்தி மீது நில மோசடி, ஆள் கடத்தல் உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு தொழிலதிபர் அமர ராம் கடத்தப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் ஆவணங்களை போலியாக சமர்ப்பித்ததாக நீதிமன்ற வளாகத்திலேயே கைதாகி சர்ச்சையில் சிக்கி திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த சூழலில் கிருஷ்ணமூர்த்திக்கும் அவரது சகோதரரான உமா மகேஸ்வரனுக்கும் இடையே சொத்து பிரச்சினை இருந்து வரும் நிலையில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் உமா மகேஸ்வரனுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி சில மாதங்களுக்கு முன் அடியாட்களுடன் சென்று முதியவர் ஒருவரை வீடு புகுந்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் முதியவரின் மாற்றுத்திறனாளி மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி செல்போனில் கிருஷ்ணமூர்த்தி படம் பிடித்ததாகவும், வழக்கில் தலையிட்டால் அந்த வீடியோவை இணையத்தில் பகிர்வேன் என மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த மாதிரி என்னை லிஸ்ட்டு போட்டாச்சு, இது மாதிரி பண்ணி என் பொண்ணை இந்த மானபாங்க படிக்கிட்டாங்க. மனநலம் பாதிப்புனாலும் அது தோசைக்கு வருது, ஓவராகுது. அதனால் அது கற்றுது. அதனால் இப்போ டென்ஷன் ஆகி இப்போ ரொம்ப தெரிஞ்சவர்கள் அந்த மாதிரி சுற்றி நின்றுட்டு வருது. இப்போ பக்கத்தோடு இவங்க கையில் பேசக்கூடாது, இவங்க கையில் செய்யக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீ மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கின்னு இதே மாதிரி பண்ணிக்கிறவரை கிருஷ்ணமூர்த்தி எப்போ வந்தாலும் சரி 5 பேர் 6 பேர்லாம் வரக்கூடாது. இந்த இது 27 என்னை பல முறை நானும் பொறுத்தும் தருது. என்னால் முடியாது தான் நம்ம போய் நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன். மேலும் உமா மகேஸ்வரனின் மனைவியும் வழக்கறிஞருமான உமா சங்கரியின் அலுவலகத்தை சூறையாடியதாகவும் கிருஷ்ணமூர்த்தி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனக்கு எதிராகவே நீ நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு 5ஆம் தேதி என் போர்டெல்லாம் உடச்சி என் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாரு. அது சம்மந்தமாக தாளம்பூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அதை மீறியும் 18ஆம் தேதியும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு போனார். விமலாவோட ஹஸ்பண்ட் அவங்க தூண்டுதல் பேரில் அவங்க ஹஸ்பண்டை அடியாட்களோடு இங்கே பிரச்சனை பண்ணுறாரு. அடிக்கடி இது தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவங்க மேலே 7 எஃப்ஐஆர் கிட்டே இருக்குது சார். இங்கே நாவலூர் ஸ்டேஷன்லேயே ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குது. இதோட 3வது எஃப்ஐஆர். இந்த 2 எஃப்ஐஆருக்குமே அவங்க ரிமாண்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனாங்க. இதே தொடர்ந்து பண்ணுறாரு. இது மயிலாப்பூரில் அவர் எம்எல்ஏ தாவேலுவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் சார் இவங்க எல்லாமே இப்போ பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் கிருஷ்ணமூர்த்தி மீது தாழம்பூர் போலீசார் கொலை, மிரட்டல் உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் திமுக கவுன்சிலர் விமலா, அவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் தலைமறைவாகி உள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.